நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி சேவை மனப்பான்மை. இன்றைய வேதாகம பகுதி கலாத்தியர் 5 வசனங்கள் 13 முதல் 18 வரை. சகோதரரை, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. குறிப்பு வசனம்: சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13. முன்னாள் இராணுவ மருத்துவரான எனது மாமா மோகன் காலமான போது அவருக்கு பலர் பல வகையான அஞ்சலிகளையும் மரியாதையையும் செலுத்தினர். இருப்பினும் அந்த இறுதி மரியாதைகள் அனைத்தும் ஒன்றையே மையமாக கொண்டிருந்தன. மோகன் தேவன் மீதான தனது அன்பை பிறருக்கு சேவை செய்வதன் மூலம் காட்டினார். 2ஆம் உலகப் போரின் போது அவர் நிராயுதபாணியாக போர்க்களம் சென்று அங்கே மருத்துவ பணியாற்றினார். இதுவே அவரது சேவை மனப்பான்மைக்கு இணையற்ற உதாரணம். தனது துணிச்சலுக்காக இராணுவத்தின் உயர்ந்த கௌரவங்களை பெற்றார். ஆனால் மோகன் போரின் போதும் அதற்கு பின்னரும் தனது இரக்கமுள்ள சேவைக்காகவே மிகவும் நினைவு கூறப்பட்டார். மோகனின் தன்னலமற்ற தன்மை கலாத்தியருக்கு பவுல் எழுதியதை நினைவூட்டுகிறது. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதினார். ஆனால் எப்படி? நாம் உடைந்திருக்கையில் பிறரை காட்டிலும் நமக்கே முன்னுரிமை கொடுக்க தூண்டப்படுகிறோம். எனவே இந்த இயற்கைக்கு மாறான தன்னலமற்ற தன்மை எங்கிருந்து வருகிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் பவுல் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று ஊக்கமளிக்கிறார். கிறிஸ்து நம்மீதுள்ள அதீத அன்பால் சிலுவையில் மரணத்தை கூட அனுபவிக்க தயாராக இருந்ததை பவுல் விவரிக்கிறார். அவருடைய ஆவியானவர் கிறிஸ்துவின் மனதை நம்மில் உண்டாக்கும் போது மட்டுமே நாம் பிரித்தெடுக்கப்பட்டு பிறருக்காக தியாகம் செய்ய இயலும். அது இயேசு நமக்காக தம்மையே கொடுத்த போது செய்த அதீத தியாகத்தை பிரதிபலிக்கும். நம்மில் உள்ள ஆவியானவரின் கிரியைக்கு நாம் அடிபணிவோமாக. யாராவது உங்களுக்கு எப்போதாகிலும் தியாகமாக சேவை செய்துள்ளார்களா? ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்தில் துவங்கி நீங்கள் பிறருக்கு எவ்வாறு சேவை செய்ய முடியும்? அன்பு தகப்பனே, இயேசுவின் உன்னதமான முன்மாதிரிக்காகவும் எனக்காக அவர் செய்த தியாகத்திற்காகவும் நன்றி. இயேசுவின் சிந்தையை பெற தயவாய் எனக்கு உதவும். ஆமென்.